அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜா சாப்ன்ற தெலுங்கு மூவி பற்றி. பிரபாஸ், சஞ்சய் தத், நிதி அகர்வால், மாளவிகா மோகன், ரித்திக்குமார். டைரக்டட் பை மாருதி. பிரபாஸ் அவங்க பாட்டியோட வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க பாட்டிக்கு அல்சைமர் நோய், எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருடு போன நகைகளை தேடி போன தன்னோட கணவரை பற்றி மட்டும் மறக்காமல் இருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹைதராபாத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் அவங்க தாத்தாவை பார்க்குறாரு பிரபாஸ். எப்படியாவது போய் தாத்தாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாட்டி. ஸோ அங்கே பிரபாஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹீரோயின் ரித்திக்குமார். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு தன்னோட தாத்தாவை தேடி போகிறாரு. அங்கே நிதி அகர்வாலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தில் சேவை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மாளவிகா மோகனை பார்க்குறாரு. அவங்களுக்கும் சமுத்திரக்கனிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சமுத்திரக்கனி தான் அவங்க தாத்தா தேடி போனால் அந்த திருடன். உண்மையிலேயே அவங்க தாத்தாவை கண்டுபிடிச்சாரா? எதனால் அவங்க தாத்தா இத்தனை வருஷமாக மறைஞ்சி வாழ்கிறாருன்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. பாசிட்டிவ்ஸ் பிரபாஸ், 3 ஹீரோயின், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நெகட்டிவ்ஸ் நிறைய சொல்லலாம். லாஜிக் பெருசாக ஒர்க் ஆகலை, ஹாரர் ஒர்க் அவுட் ஆகலை, விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. சமுத்திரக்கனி ஆஸ் யூஷுவல் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கயல் ஆனந்தி ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பாங்க. சத்யா நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவரோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. ப்ரிமிசஸாக ஒரு நல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட், அலுசினேஷனு, ஹிப்னாட்டிசம், அது இதுன்னு கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை. பொம்மன் ஹிரானி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சஞ்சய் தத் தான் அந்த தாத்தா. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாரையும் கலந்து விட்டுருக்காங்க பேன் இந்தியா படம்ன்றதுனால. ஹீரோயின்ஸ் 3 பேருமே நல்லா இருக்காங்க. அவங்க 3 பேர் ஆடுற ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் நல்லா இருந்தது. 5 பேர் தான் படம் ஃபுல்லாக அவங்கள வச்சு தான் செகண்ட் ஹாஃபை ஓட்டியிருக்காங்க. காஞ்சனா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஒர்க் அவுட் ஆகலை.